என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். இன்றைக்கு தேவனுடைய மகத்துவத்தை காண்பீர்கள். ஏசாயா 35:2 அப்படி கூறுகிறது. தேவனுடைய மகிமை. யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வேதம் கூறுகிறது, இயேசு தமது மகிமையை அற்புதங்கள் மூலமாக வெளிப்படுத்தினார். வேதத்திலே யோவான் 2 நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு ஒரு திருமண வீட்டிற்கு போன பொழுது அங்கு திராட்சரசம் முற்றிலுமாக இல்லாமல் போனது. இயேசு சொன்னார், சுத்திகரிக்கப்படும்படி வைக்கப்பட்டிருக்கும் அந்த கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள். அதன் பிறகு அவர் சொன்னார், அந்த தண்ணீரை எடுத்து எல்லாருக்கும் பரிமாறுங்கள் என்று. வேலைக்காரர் ஒரு கேள்வியும் கேட்காமல் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார்கள். போகும் வழியில் அந்த தண்ணீர் எல்லாம் திராட்சரசமாக, ஏன் எத்தனையோ மடங்கு இனிமையாக இருந்த திராட்சரசமாக மாறினது. ஆம் பிரியமானவர்களே, நாமும் நமது கற்சாடியாகிய நமது சரீரத்தை இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக அவருடைய ஆவியானவருடைய தண்ணீரால் நிரப்புவோம், சுத்திகரித்து கொள்வோம். அதன் பிறகு நாம் இந்த சரீரத்தினால், இந்த மனதினால், இந்த வாழ்க்கையினால் என்னென்ன செய்கிறோமோ தேவ மகிமை விளங்குகிறது. இனிமையான திராட்சரசமாக நம்முடைய வாழ்க்கையிலே அத்தனையும் சுரக்கிறது, அத்தனையும் அனுபவிக்க செய்கிறார். முன் இருந்ததை விட அதிகமாக பாக்கியத்தையும் பலனையும் அனுபவிக்கிறோம். அந்த அருளை இன்று ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. தேவனுடைய மகிமையை நாம் அனுபவித்து மற்றவர்களுக்கும் கொண்டு வருகிறவர்களாக மாறுவோம். அதோடு கூட தேவனுடைய மகத்துவம், ஸ்ப்ளெண்டர் ஆஃப் காட் நம் மூலமாக வெளிப்படுவதாக. இன்றைக்கு ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணினார். அவர் சொன்னார், பிரதர், 2 வாரத்துக்கு முன்னால் உங்கள்கிட்ட சொன்னேன், எனக்கு கேன்சர் வந்துருச்சு, 3rd ஸ்டேஜ் கேன்சர். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணிங்க, மனதுருக்கத்தோடு ஜெபம் பண்ணிங்க. இன்றைக்கி பால்டிமோரில் இருந்து எனக்கு ரிப்போர்ட் வந்திருக்குது. அங்கு எனக்கு பயாப்சி செய்தார்கள். ஜெபத்திற்கு பிறகு நோ கேன்சர். எலும்பு ஸ்கேன் பண்ணினார்கள், நோ கேன்சர். இன்னும் மற்ற உறுப்புகளை ஆழமாக ஸ்கேன் பண்ணினார்கள், நோ கேன்சர் என்று ரிப்போர்ட் வந்திருக்கிறது. கர்த்தர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர்! ஆண்டவர் 17 நாளில் என் ரிப்போர்ட்டையே மாற்றி போட்டார். அதுதான் ஆண்டவருடைய மகத்துவம். இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை செய்வார். இந்த நாளிலும் அவருடைய மகத்துவத்தை விளங்கச் செய்ய, அவருடைய மகிமையை நீங்கள் அனுபவிக்க உங்கள் அருகிலே வந்திருக்கிறார். உங்களையும் தொடுவார். இயேசப்பா, கேன்சர் நோயினால், கிட்னி நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் அது பிள்ளைகளை கண்ணோக்கிப்பார். இந்த கேன்சர் கட்டிகள், டியூமர்ஸ், இன்னும் ஃபைப்ராய்டு, இன்னும் சிஸ்ட், இன்னும் வளர்ச்சி, இன்னும் மற்ற கட்டிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கரைவதாக. இப்பொழுதும் அது பிள்ளைகள் சரீரத்திலிருந்து அவைகள் நீங்குவதாக. இனி கேன்சரை இருக்கக்கூடாது. இவர்கள் சுகமாகட்டும். கண் பார்வை குன்றியிருக்கும் மக்களை சுகமாக்கும். இப்பொழுது அந்த கண்கள் திறக்கட்டும், நன்றாக பார்க்கட்டும். எல்லா கைகளும் செயல்பட ஆரம்பிக்கட்டும். முட்டிகள் சுகம் அடையட்டும். எல்லா வேண்டாத நீர் சரீரத்தில் இருந்து வெளியே வரட்டும். இருதயமும் லங்ஸும் சரியாக செயல்படட்டும். மத பிள்ளைகளுக்கு ஆனந்த தைலம் உண்டாகட்டும். இயேசுப்பா, மத பிள்ளைகளுக்கு தயவாக சுவாமி இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக ஒவ்வொன்றையும் மாற்றி மத மகிமையை அனுபவிக்க செய்யும். தங்களை சுத்திகரித்து கொண்டு உம்மை நோக்கி கூப்பிட கிருபை தாரும். ஆண்டவனே, மகத்துவமான மகிமையான ஆசீர்வாதங்களை அனுபவிக்கட்டும். அருளை தருவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.